ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாஷி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெலிகிராமில் யூசர் நேமை எந்த அளவுக்கு சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய டெலிகிராம் ஆப்ஷனுக்குள்ளே போங்க, மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கே இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கடைசியாக வர அந்த செட் யூசர் நேம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் நேம் எதுக்காக அப்படின்னா, டெலிகிராமில் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இல்லாமையே ஒரு பர்சன் நம்மளை கண்டுபிடிக்க முடியும்னா அப்போ இந்த யூசர் நேம் யூஸ் ஆகும். ஸோ இங்கே மினிமம் 5 கேரக்டர்ஸ் இருக்கணும், A to Z, அண்ட் நம்பர்ஸ் வந்து 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் நான் எழுதிக்கிறேன். ஒருவேளை இந்த நேம் ஆல்ரெடி டேக்கன் வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி இதை வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ நாம் பக்கத்தில் சில நம்பர்ஸை கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அது அவைலபிள் வந்துச்சுன்னா அந்த யூசர் நேமை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த யூசர் நேம் எதுக்காக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற எல்லா சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக தெரியும். ரொம்ப சிம்பிள் தான், இன்றைக்கே சேஞ்ச் பண்ணிடுங்க. அண்ட் ஃபுல் ஆடியோ இதை பற்றி சார் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் போலியும் போய் கேளுங்க. ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க, ஜென்யூனாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எஸ்பிஓ தவிர்த்து வேறு எந்த கம்பெனிக்கு போக மாட்டாங்க. நிறைய ஸ்ட்ரகிள் எஸ்பிஓ பார்க்குறது தான், இருந்தாலும் ஒரு முன்னேற்றத்துக்கான எல்லா விஷயத்தையுமே எஸ்பிஓ எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஜாஷி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.